வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக இருக்க ஒரு 5 ஃபார்முலாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பேசிக்ஸாக சில ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா நம்ம சம் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணுவோம், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, எது மேக்ஸிமம், எது மினிமம் அப்படிங்கிற இந்த 5 ஃபார்முலாவையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு டோட்டலாக சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டா இருக்குங்கிட்ட பேஸ் டேட்டா வச்சுருக்கேன். மந்த் வைஸு, செக்ஷன் வைஸு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் செக்ஷன் வைஸ் நான் டோட்டல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஜென்ரலாக டோட்டல் பண்ணுறதுக்கு இப்படி ப்ளஸ் 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 போட்டால் பண்ண முடியும் நம்மளால். இப்படி நிறைய பேர் பண்ணுவோம். இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக எப்படி சம் பண்ண போகிறோம் அப்படின்னா, சம் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா இங்கே வச்சுக்குவோம். இதோட டேட்டா டோட்டலாக சம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும். இதுக்கு ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எது வேணா சிம்பிள் போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு போட்டுக்குங்க. சம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கனாலே செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கனாலே அதை சம் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ ரொம்ப இது பண்ணினதுக்கும் இது பண்ணினதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி ஃபார்முலா போடணுமா அப்படின்னா கிடையாது. எப்பயுமே ஜென்ரலாக எக்ஸலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா அப்படியே கீழே வரைக்கும் திரும்ப திரும்ப போடணும் அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வச்சிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ இப்படி வைக்கும்போது தெரியாது. இப்படி வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா வராது. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கார்னரில் வச்சிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று காமிக்குதுங்களா? ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் சம் ஃபங்க்ஷன். இப்போ நான் இங்கே பண்ணும்போது என்ன பண்ணேன், ஃபார்முலா போட்டேன் இல்லைங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னடா ரொம்ப இந்த ஃபார்முலா இப்படி நான் டைப் பண்ணி ஃபுல்லாக போடணும் அப்படின்னு நல்லா கிடையாது. இப்போ நீங்கள் ஆல்ட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சம் வந்துடும். இப்போ நான் அப்ளை பண்ணது ஹரிசாண்டலாக பண்ணேன். இப்போ வெர்டிக்கலாக பண்ணுறதுக்கு இங்கே வச்சுட்டு நான் ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தோன்னே சம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது சம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி இங்கே சம் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் பண்ணணும். அடுத்தது இது இந்த செக்ஷன் 1ல் ஆவரேஜ் என்ன, ஆகஸ்டில் ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஜென்ரலாக நம்ம இப்போ இங்கே இது ஆவரேஜ். அடுத்தது ஆவரேஜ் இப்போ ஆவரேஜ்னா இப்போ என்ன பண்ணுவோம், டோட்டலாக இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 செக்ஷன் இருக்குது இல்லைங்களா? 8ஐயும் டோட்டல் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஆவரேஜ் கிடைக்கும். சரி, இங்கே இடையில ப்ளஸ் கொடுக்கணும். ஃபார்முலாவை தப்பு பண்ணி இப்படி போடுறதில்ல. இப்போ நம்ம போட்டோம்னா தான் அந்த ஆவரேஜ் கிடைக்கும். ஆனால் அந்த ஆவரேஜை ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஆவரேஜ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே நான் வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக போடுறேன். ஆவரேஜ்னு போட்டுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆவரேஜ் வந்துடும். ஸோ இப்போ இதில் எவ்வளோ கவுண்டர் இப்போ நம்ம பார்த்தோன்னா இதை நம்ம ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 லைன் இருக்குது. இது இவ்வளோ கவுண்டர் நமக்கு தெரியுது. 8 டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய லென்த்தி டேட்டா இருக்கும்போது உங்களுக்கு இதை எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 8 நான் கவுண்ட் பண்ணி சொல்லணும். இப்போ அதுக்கு பதிலாக ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே இப்போ 8ன்றதை கவுண்ட்டு கொடுத்துருச்சு ஈஸியாக சிம்பிளாக இல்லைங்களா? 8 டேட்டாஸ் இப்போ நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதோட சேர்த்து டேட்டா வேணும், எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா அது இப்போ 10 காமிக்கணுங்களா? டேட்டா எதெல்லாம் ஃபில்டாக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் கவுண்டோட ஃபங்க்ஷன்.
இப்போ நீங்கள் இங்கிருந்து நான் கவுண்ட் கொடுக்குறேன், ஈக்குவல் டு கவுண்ட் கொடுக்குறேன். இது வரைக்கும் கவுண்ட் கொடுத்தேன்னா 8ன்னு காமிக்குது. ஏன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே ஈக்குவல் டு கவுண்ட் கொடுத்துட்டு இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 கவுண்ட் கிடைக்குது. ஏன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணி எந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணி இந்த ரேஞ்சு எது வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு இந்த கவுண்ட் கொடுக்கும். ஸோ இது கவுண்டோட ஃபங்க்ஷன். அடுத்து இப்போ நம்ம மேஜராக இந்த இதை யூஸ் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு இன்னும் 2 ஃபங்க்ஷன் 2 ஃபார்முலா ரொம்ப முக்கியமாக வேணும் இல்லைங்களா? மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஏன்னா ஒரு டேட்டாவில் எது மேக்ஸிமம் எது மினிமம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம் போட்டு பார்த்துருந்தோம். அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பொறுத்தளவுக்கு எந்த டேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஈக்குவல் டு மேக்ஸ் அப்படிங்கிறத ஃபார்முலாவே மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இதெல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன், என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ இந்த ரோலையே 4000ங்கிறதா வந்துட்டு 4000 அப்படிங்கிறதா வந்துட்டு மேக்ஸிமம். ஸோ இப்போ அதை எடுத்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எந்த நம்பர் இப்போ 8, 10, 10ன்னு இருக்குது. இதில் 10 தான் மேக்ஸிமம் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 3359 தான் பெரிய நம்பர் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் மேக்ஸ் மினிமம். ரோ வைஸ் காலம் வைஸ் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டேட்டா செலெக்ஷன் வந்துட்டு நம்ம இன்டர்மீடியட்டாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ மேக்ஸிமம் நான் கொடுக்குறேன், மேக்ஸிமம் கொடுத்துட்டு மேக்ஸிமம் எது கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 10 செலெக்ஷன் இந்த இதில் மட்டும் மேக்ஸிமம் சொல்லு அப்படின்னு சொன்னா கூட இப்போ 4 டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்டர்மீடியட்டாக. அந்த டேட்டாவில் கூட உங்களுக்கு அது ஃபைன் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலாலையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு மேக்ஸ் ஓவரால் டேட்டாவில் இருக்கிறதுல எனக்கு இந்த டோட்டல் ரேஞ்சில் இந்த ரேஞ்சும் கொடுக்கலாம், நம்பர்ஸும் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது எடுத்து கொடுக்குது. இப்போ இதில் 27,326ங்கிறது தான் அதிகபட்ச நம்பர். அதனால அதை உங்களுக்கு காமிக்குது. எனக்கு இல்லை மினிமம் நம்பர் வேணும் அப்படின்னா மினிமம் MIN மினிமம். இதில் எது மினிமம் அப்படின்னு கேட்டோம்னா இதை சொல்லிவிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மினிமம் என்னன்றது எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு மினிமம் இந்த டேட்டாவில் எது மினிமம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட், ஆவரேஜ், சம், இதெல்லாம் இதோட ஃபார்முலாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் அடுத்தடுத்த வீடியோவுக்கு காத்துருங்க. நன்றி.